வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு டுடே ட்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, விட்டதை பிடிச்ச அமுல் பேபி தாங்க. என்னென்னா, நம்மளோட விஷ்ணு இப்போது ஃபேவரட் ஹீரோவாக வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் எதுலேருந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ டிஃப்ரென்ஸில் நம்ம விஷ்ணு வின் பண்ணியிருக்காங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் டுடே ட்ரெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் பல ட்ரெண்டிங்கான தகவல்களை நீங்கள் உடனே பெற முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக எல்லா டிவி சேனல்ஸுமே வந்து தங்களோட ஆர்டிஸ்ட்டை என்கரேஜ் பண்ணுற விதமாக ஒவ்வொரு வருஷமும் வந்து அவார்ட் ஃபங்க்ஷன் வைப்பாங்க. அண்ட் அதில் பெஸ்ட் ஆக்டர் ஆக்ட்ரஸோ, வில்லி, காமெடியன் அண்டு ஃபேவரட் ஆக்ட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா வந்து செலக்ட் பண்ணி அதுக்கான அவார்ட்லாம் வந்து கொடுப்பாங்க. அண்ட் அந்த வகையில் இந்த டைம் ஜீ தமிழில் நம்ம ஃபேமிலி அவார்ட்ஸ் கொடுத்தாங்க இல்லையா, ஸோ அதில் ஃபேவரட் ஆக்டருக்கான அவார்டு வந்து நம்மளோட அமுல் பேபிக்கு கிடைக்கல. ஸோ ஆஸ் அ ஃபேன்ஸாக நம்ம எல்லாருமே வந்து அந்த டைம் ரொம்பவே வந்து அப்செட் ஆகிட்டோன்னே சொல்லலாம். அண்ட் நம்ம அமுல் பேபியுமே வந்து அந்த டைம் வந்து இதை எக்ஸ்பெக்ட் பண்ணல, ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம் நாளாக சோஷியல் மீடியாவில் எந்த ஒரு போஸ்ட்டுமே பண்ணாமல் இருந்தாங்க. பட் இன்னைக்கு தமிழ் டெலிவுட்ஸ்லேருந்து நம்ம அமுல் பேபியை ஃபேவரட் ஹீரோவாக வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 10 டேஸாக வந்து இந்த ஓட்டிங் போய்கிட்டு இருந்தது. ஸோ எப்படி அப்படின்னா வந்து நம்ம கமெண்ட்ஸ் கொடுக்கலாம், ஷேர் பண்ணிக்கலாம், அண்ட் வந்து அதை டேக் பண்ணலாம், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதில் வந்து யாருக்கு அதிகமாக வந்து நிறைய ஷேரிங், நிறைய கமெண்ட்ஸ் இருக்கோ அவங்கள தான் வந்து ஃபேவரட் ஹீரோவாக வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த வகையில் நம்மளோட அமுல் பேபி தான் வந்து வின்னர் அண்ட் கார்த்திக் ராஜ் வந்து ரன்னர். ஸோ இன்றைக்கி தான் வந்து இந்த ரிசல்ட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. அண்ட் நம்மளோட அமுல் பேபிக்கு கிட்டத்தட்ட ரியாக்ஷன்ஸ் மட்டுமே பார்த்தீங்கன்னா 2.6Kங்க. அண்டு கமெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2,51,000ங்க. ஸோ இதெல்லாம் வந்து அன்எக்ஸ்பெக்டட் தான் சொல்லணும். ஸோ இந்த அளவுக்கு வந்து நம்மளோட அமுல் பேபிக்கு வந்து ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்னா உண்மையிலே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அண்டு டேக் பண்ணது அப்புறமா ஷேர் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா 5 lakhs above வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது கேட்குறதுக்கு ரொம்ப வந்து ஹாப்பியாக இருக்குது. அண்ட் நம்ம அமுல் பேபி ஆல்சோ ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்து நம்மளோட அமுல் பேபிக்கு அடுத்தடுத்து எல்லாம் கிடைக்கிறது எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்மளும் விஷ் பண்ணிடலாம். தேங்க்யூ.